பரமக்குடியில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போயிருந்தேன். என் அசிஸ்டண்ட் இல்லைன்னு அங்கே இருந்த 2 பயில்களை கூப்பிட்டதுக்கு அவங்க பண்ணதை பாருங்க. ஒரு சேர் இருந்தா எடுத்துட்டு வரியா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நம்ம சேர் எடுத்துட்டு வாங்கலாமே. பொழுது ஓடில இந்த பக்கம் வந்தா சேர் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வாங்க படுத்துனாங்க. சரி காலை தூக்கி போட்டு உட்காருவோம். கால் போட்டு கண்ணு இருக்கா? ஐயோ எல்லாரையும் அடிச்சுட்டு வரேன். நான் உட்கார சொன்னா உன்னை சேர் மட்டும் தான் எடுத்துட்டு உட்கார சொன்னா. இந்த கம்பி நல்லா சூப்பரா இருக்குனே. ஒரு ரவுண்டு சுத்தியோனே. ஐயே டேய் டேய் என்னடா பண்றீங்க? என்னது இதனே இதுல எப்படி லைட் இதுன்னு கேட்டேன். அதான் பிடிச்சி திரும்பி பாத்துட்டு இருக்கேன். அப்படி இல்லடா, சட்டை சட்டை இந்த பக்கம் பிடிச்சுக்கடா. இந்த ஓடிட்டல்ல இப்ப பாருங்க என் திறமைய. நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. எவ்வளவு பெரிய அசிஸ்டண்ட் பாருங்க. இவன் ஒரு அசிஸ்டண்ட், அவன் ஒரு அசிஸ்டண்ட். இவன் வந்து மாப்பிள்ளை தோழன். ஜூம் வாங்க, ஜூம் வாங்க, ஜூம் வாங்க, ஜூம். இவன் மாப்பிள்ளை தோழன், அவர் மாப்பிள்ளை ராஜா பகவத். இன்னைக்கு அவர் தான் மாப்பிள்ளை பாருங்க. இவர் வந்து கொரியோகிராஃபர். இவர் தான் வந்து என்னண்ணே என்ன வச்சு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு பெரிய கொரியோகிராஃபர் தெரியுமா? எனக்காக எத்தனை பேர் லைன்ல இருக்கா தெரியுமா? என்னண்ணே அவ்வளவு ராஜாங்கிரியே தோல்ல துண்டக்கானா? அந்த துண்டக்கானமா? அவனே அவன் நிக்கிறத பாருங்கண்ணே. அப்படியே நம்ம ஊர் ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல கதவு திறந்துடுறா நிக்கிற மாதிரியே நிக்கிறான். உனக்கு ஒரு போட்டோ சுட்டு. சரி இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் பார்க்கணும் நேரம். தம்பி என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் கேமரா அங்கிட்டு வச்சுட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்றாங்க. கேமராக்குள்ளே போயிடுவாங்க போல.